வெல்கம் டு மை மாம் அண்ட் அஸ், என் அம்மாவுடன் நாங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சோமாசு செய்ய போகிறோம். 250 கிராம் வச்சு செய்ய போகிறோம். ஏன்னா இது தீபாவளிக்கு தான் செய்யணும்னு கிடையாது. ஒரு சின்ன குவான்டிட்டியில் ஒரு சின்ன குடும்பத்துக்கோ இல்லை ஆசைப்பட்டோன்னே செஞ்சு சாப்பிட்றதுக்கோ இந்த அளவு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது செய்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோமாசு செய்ய போகிறோம். 250 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளவர். அதுக்கு பாதாம் பருப்பு பவுடர் ஒரு பாதி கப், அரை மூடி தேங்காய் துருவல், பாதி கப்பு சர்க்கரை, சீனி, திராட்சை, முந்திரி பருப்பு பொடியாக நறுக்கியது, கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பட்டர், ஒரு ஸ்பூன், பொரிப்பதற்கு எண்ணெய். ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளவர், உப்பு, கொஞ்சம் பட்டர், மாவு எல்லாத்தையும் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை நல்லா அழுத்தி இதுதான் மாவு பக்குவம். இப்படி தான் இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடணும். கொஞ்சம் பட்டர் போட்டு முந்திரி பருப்பு, இதில் திராட்சை பழம், இது பாதாம் பருப்பு பவுடர், இது வறுக்கப்படும். அதே பாத்திரத்தில் தேங்காய் பூ கொட்டி வறுக்கிறோம். தேங்காய் இந்தளவுக்கு செவக்க வறுத்துக்குனா போதும், வாசனை வர அளவுக்கு. இதுக்கு பாதாம் பருப்பு பவுடர், தேங்காய் பூ, இந்த திராட்சை பழம், முந்திரி பருப்பு, சீனி, இது பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சுக்கிறேன், இதை சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் பவுட்ரு வாசனை. இதுதான் உள்ளே வைக்கிற பூரணம். இப்போ மாவு சப்பாத்தி மாவு மாதிரி மெலிசாக உருட்டி எடுத்துக்கணும்.
சப்பாத்தி மாவு சுக்கு வெட்டிட்டு இந்த மொத்தம் இருந்தால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.